சாந்தமே சன்னதி, மௌனம் பழகு, மௌன குருவாக வாழு, இனிமைக்கு இலக்கணம் இரண்டொரு சொற்கள், அமைதி, தவம், உண்மை, ஒழுக்கம், அறநெறி இவற்றை கற்றுத்தருகிறது. ஒரு அப்பா மகன் பேசிக்கிட்டாங்களாம். அப்பா எனக்கு எப்போதும் கோபம் வருது, அந்த கோபத்தை குறைச்சா இறைவனை பார்த்துடலாங்கிறாங்க, குறைக்கிறதுக்கு என்ன வழி? அப்பா சொன்னாராம், அங்கே இங்கே பிரச்சனையை எடுத்துடாமல் நம்ம வீட்டு கதவு இருக்குது பார், கோபம் வரும்போதெல்லாம் ஆணி அடி. ஞாயிற்றுக்கிழமை 5 தடவை கோபம் வந்தது, 5 ஆணி. அப்புறம் சனிக்கிழமை 4 தடவை 4 ஆணி. திங்கக்கிழமை 3 தடவை 2 1 இப்படி அடிச்சுட்டான். அடுத்த வாரம் அப்பாட்ட சொன்னானா, அப்பா எனக்கு இப்போ கோபமே போயிடுச்சு, ஆனால் என்னமோ நடக்குதுன்னாரான். கோபம் இல்லாத போது ஆணியை பிடுங்கிட்டு அப்படின்னாரான். கோபம் வந்தபோது ஆணி அடித்தவன் கோபம் இல்லாத போது பிடுங்கிட்டான், 2 சமமாயிடுச்சுன்னு புள்ள நினச்சிருக்கான். அப்பாட்ட கதவை காமிச்சு, எப்படிப்பா அப்படின்னாரான். நீ கோபம் வந்தபோது ஆணி அடித்த, கோபம் இல்லாத போது ஆணி எடுத்துட்ட, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நீ நினைக்கிற. உளுந்த ஓட்டையை யாராலையும் அடைக்க முடியாது, ஓட்டை தான். நீ கோபத்தில் கொப்பளிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறதே, பிறகு நீ எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் சாரி கேட்டாலும் சமாதானம் செய்தாலும் அவர்கள் மனதில் ஓட்டை விழுந்தது